ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சைனீஸ் மினி ட்ராமாவோட மூவி வெர்ஷனை தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா ஒரு ரிவெஞ்ச் லவ் ஸ்டோரி தான். சேனலுக்கு யாருன்னா புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, கூடவே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ அவங்க இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஹியூவானு தான் கட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து மொத்தமாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க, இனிமேல் இதுதான் என் பேருன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியக்கூடாது, நான் வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அப்போயே சைடில் வந்து ஒரு டிவியில் வந்து ஒரு நியூஸ் ஓடிட்டுருக்கு. அந்த நியூஸில் வந்து பெரிய பர்ஃப்யூம் கம்பெனியோட ஓனரான ஹுவான் வந்து அந்த பெரிய பர்ஃப்யூம் கம்பெனியோட பிரசிடெண்ட்டாக இருக்கான். அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தவ தான் நம்ம ஹீரோயின். அதுதான் நியூஸில் ஓடிட்டுருக்கு. நியூஸில் என்ன ஓடிட்டுருக்குன்னா அவன் வந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அஃபிஷியலாக எல்லோரும் முன்னாடியும் சொல்லியிருப்பான். ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்டுனா நம்ம ஹீரோனுக்கும் இவனுக்கும் ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ்லாம் ஆயிடுச்சு இவங்க லவ் பண்ணும் போதே. அது ஒரு 5 years லவ். நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க, ரொம்ப அழுறாங்க. அப்புறம் எதுக்குடா இவங்க இந்த ஊரை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்க, இதில் வேற அவங்க ஐடென்டிட்டியாவே மாற்றணும்னு நினைக்கிறாங்களே. அது ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பர்ஃப்யூம் கம்பெனி கிட்ட ஒரு டீலிங் பேசுறதுக்காக ஃப்ளைட்டில் போயிருப்பாங்களா. போயிட்டு ரிட்டன் மறுபடியும் வந்திருப்பாங்க வீட்டுக்கு தான். வரும்போது அந்த ஃப்ளைட்டில் ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டுருச்சு. அதனால் அது லேண்ட் ஆகிற டைமில் வந்து கொஞ்சம் ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுது. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா உள்ள இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் நிறைய அடியே பட்டுடுதா. நம்ம ஹீரோயின்லாம் மயக்கமே ஆயிடுறாங்க. அவங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. அவங்க மயக்கத்தில் இருக்காங்களா, தலையிலலாம் வேற நம்ம ஹீரோனுக்கு ரத்தம் ஊற்றிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு அங்கே யார் வராங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த டைமில் வந்து ஹீரோயினோட லவ்வர் இருப்பான்ல, அதான் நம்ம ஹீரோனை வந்து 5 வருஷமாக லவ் பண்ணியிருப்பானே, அவன் வந்து அந்த இடத்துக்கு வரான். அவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்து ஹஸ்பண்ட் இங்கே பக்கம் இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் போனவன் அவன் ஆல்ரெடி எதுக்காக போயிருப்பானா, இவனுக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்கு, ஒரு ஏரோஸ்ட்ரெஸ் கூட. அவளும் வந்து நம்ம ஹீரோயின் போன ஃப்ளைட்டில் தான் இப்போ இருக்காளா. இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஃப்ளைட்டுக்கு வந்தவன் வந்து நம்ம ஹீரோனை பார்ப்பான்னு பார்த்தா நம்ம ஹீரோனை கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு வந்து அந்த ஏரோஸ்ட்ரெஸை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பொண்ணு பேர் சிசியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அதை பார்த்துடுறாங்க. என்ன இவர் பாட்டுக்கு வந்தாரு, இந்த பொண்ணு தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு, என்ன நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. தலையில வேற ரத்தம் வந்துட்டு இருக்கு. அப்புறம் வந்து அந்த ஃப்ளைட்டில் இருக்கவங்களே வந்து நம்ம ஹீரோனையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி விட்டுடுறாங்க. எல்லாருமே ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆயிருக்காங்க. நம்ம ஹீரோயின் பயத்திலே கண்ணை முழிக்கிறாங்க. நர்ஸ் சொல்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு, தலையில் மட்டும் லைட்டாக காய இருந்தது, அதுக்கு நாங்கள் மருந்து போட்டு விட்டுட்டோம், நீங்கள் வீட்டுக்கு போடலாம் அப்படின்ற மாதிரி நர்ஸ் சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்ச உடனே அவங்க ஹஸ்பண்டுக்கு ஹூவான் இருப்பார்ல, அவருக்கு தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் லைன் போகவே மாட்டேங்குது, பிஸினே வருது. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. சரி வெளியே போய் பார்ப்போமேன்னு பார்த்தா அந்த ஃப்ளைட்டில் ஆக்சிடென்ட் ஆனவங்க எல்லாருமே அதே ஹாஸ்பிட்டலில் தானே அட்மிட் ஆயிருக்காங்க. அப்போ அந்த சிசி பொண்ணும் அங்கே தானே அட்மிட் ஆயிருப்பா. அப்போ சரி இங்கே யாருன்னா இருக்காங்களான்னு போய் பார்க்கலான்ற மாதிரி ஹீரோயின் வெளியே போய் பார்த்தா இந்த சிசி பொண்ணு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டா. அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஹுவான் கூட போய் நின்றுட்டு இருக்கான். அந்த ஹுவானுக்கு தான் இந்த பொண்ணு மேலே கொஞ்சம் லவ் இருக்கு. அவன் என்ன பண்ணுறான்னா அங்கே யார் பக்கத்தில் இருக்காங்கலாம் பார்க்கல, அவன் ஹீரோயின் இருக்கத்தே கவனிக்கலையா. அவன் பாட்டுக்கு அந்த பொண்ணுக்கு கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு கதறாங்க ஒரு ஓரமாக நின்றுட்டு, என்னவன் சீட் பண்ணிட்டான், இப்படி என்னை ஏமாத்திட்டான்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்லேருந்து போகும்போதே உடனே போயிட்டு என்னோட ஐடென்டிட்டி எல்லாம் மொத்தமாக மாற்றுங்கன்ற மாதிரி ஆஃபீஸ்லலாம் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதே டைமில் ஹாஸ்பிட்டல்லே அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு எனக்கு டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் வேணும், எனக்கு சீக்கிரமாக அதை ரெடி பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஏன்னா ஹீரோனுக்கு சீட் பண்ண சுத்தமே பிடிக்காது. ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போது கூட நீ சீட் பண்ணினா நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அக்செப்டே பண்ணியிருப்பாங்க. அதை யோசிச்சே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த டிவோர்ஸ் சர்டிஃபிகேட்டில் சைன் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு ஒரு பர்ஃப்யூம் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த பர்ஃப்யூம் வந்து ஒரு ஆனிவர்சரிக்கும் இந்த மாதிரி புது பர்ஃப்யூம் ரெடி பண்ணி அந்த நாள் அன்னைக்கு இந்த ஹுவானுக்கு வந்து கிஃப்டாக கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் அந்த பர்ஃப்யூம் கம்பெனிக்கு ஒரு ஃபவுண்டர் மாதிரி. இவங்க பண்ணுற பர்ஃப்யூமில் தான் அவன் நல்லா வளர்ந்து நிற்கிறான். ஆனால் இந்த டைம் வந்து அவனுக்கு கிஃப்ட்டில் வந்து பர்ஃப்யூம் வச்சு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம ஹீரோயின் வந்து அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கும்ல, அதை சைன் போட்டு கிஃப்ட் பாக்ஸில் உள்ள வச்சிடுறாங்க அவனுக்கு கொடுக்கறதுக்காக. அப்போ அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க, அவன் எப்படிலாம் நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் உனக்காக மட்டும்தான் இருப்பேன், உன் கூட தான் இருப்பேன், உனக்கு துரோகமே பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோயின் அப்போவே வார்ன் பண்ணியிருப்பாங்க, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்க, ஆனால் நீ என்னை சீட் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன், உன்னை விட்டுட்டு போயிட்டே இருப்பேன், நீ என்னை கண்டு கூட பிடிக்க முடியாது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த டைம்லலாம் வந்து நான் உன்னை சீட் பண்ண மாட்டேன் ரிங்கெல்லாம் போட்டு விட்டுருப்பான். நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு இதுக்கு மேலே இந்த ரிங் எதுக்கு என் கையில், அவன் தான் என்னை ஏமாத்திட்டானேன்னு சொல்லிட்டு கையில் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க, கீழே போடல. அதே டைமில் அவனும் வந்துடுறானா, அவனுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் போயிருக்குன்னா நம்ம ஹீரோயின் ஒரு ஃப்ளைட்டில் வந்திருக்கா, அந்த ஃப்ளைட்டும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹீரோனுக்கு அடிப்பட்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் வந்திருக்கான்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஓகேவான்னு கேட்டுட்டு இருக்கான். அதுவும் தெரியாத மாதிரி நம்ம ஹீரோனா ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நடிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் வந்து இப்போயே உண்மையை சொல்லாமல். அவனும் நான் ரொம்ப பயந்துட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கும் போய் பார்த்தேன், ஆனால் நீ அங்கே இல்லையா, அதான் நான் உடனே வீட்டுக்கு வந்துட்டேம்மா, உனக்கு எல்லாம் ஓகே தானே சொல்லும் போது அவன் கழுத்தில் வந்து அந்த லவ் பைட் இருக்குது. நம்ம ஹீரோயின் அதை பார்த்தோன்னே என்னம்மா நடிக்கிறான், ஹாஸ்பிட்டலில் என்ன பார்க்க வந்தேன்னு
போகிறேன்னு சொல்லிட்டு அவ கூட போய் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கான். பேசினது மட்டும் இல்லை, கிஸ் அடிச்சுட்டு இருந்தான்ல, அதுதான் ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. ரொம்பவே கோவமாக இருக்காங்க. அவனை பார்த்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி என்ன நானுன்னு மறந்துட்டிங்களா, நம்ம மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணும்ல அந்த நாள் தான் நம்மளோட வெட்டிங் ஆனிவர்சரி, இந்தாங்க கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொடுக்குறாங்க. ஆனால் எப்பயுமே நம்ம ஹீரோயின் கிஃப்ட்டு கொடுத்தா வாங்கி உடனே பிரித்து பார்க்குற ஆள் தான் இவன். இந்த வாட்டி அந்த பொண்ணு மேலே அஃபேர் வந்ததுலேருந்து நம்ம ஹீரோயின் கொடுத்த கிஃப்டெல்லாம் அவன் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. கிஃப்ட்டை ஓரமாக வச்சுட்டு நான் அப்புறமா பிரித்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனும் சரி ஓகே, நம்மளோட அஃபிஷியலான வெட்டிங் நாள் வந்து இன்னும் 1 வீக்கில் நடக்க போகுதுல்ல, அந்த வெட்டிங் அன்றைக்கி பிரித்து பாருங்கன்னு சொல்லும் போது இவனும் கண்டிப்பாக நான் பிரித்து பார்க்குறேன், மறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் வந்து வெட்டிங் டே அன்றைக்கி பிரித்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பெனில் எழுதிட்டு அந்த பேப்பர் எடுத்து அந்த கிஃப்ட் மேலேயே வந்து ஒட்டி வச்சிடறான். ஏன்னா நம்ம மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போது அவனுக்கு வேறு மெசேஜாக வந்துட்டு இருக்க ஒரு பக்கம் ஃபோன்லேருந்து. நம்ம ஹீரோனும் படிச்சுப்பாரு அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. இவனுக்கு தான் ஃபோனில் மெசேஜ் வந்திருக்கோம்ல, அப்போ அவனும் அவசரமாக இங்கே வெளியே போகணுன்னு சொல்லிட்டு இருக்கானா. அதே டைம் நம்ம ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ் வருது, நீங்கள் தான் நல்லா பர்ஃபியூம் பண்ணுறீங்களா, என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ஒருத்தர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அதே டைமில் இவன் வேற சரி நம்மளோட வெட்டிங் 1 வீக்கில் நடக்க போகுதுல்ல, நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஹுவான் வந்து ஹீரோன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனா சரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பிடிக்காத மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வேணும்ட்டே தான் சிரிச்சிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒரு ரிவெஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு தான் ஹீரோன் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதில் இந்த ஹுவான் வேற அவனோட ஃபோனை எங்கேயும் விட்டுட்டு நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரப்போகிறேன், நீ சீக்கிரம் வெளியே வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போயிட்டானா. நம்ம ஹீரோன் வந்து அவனோட ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வெளியே அவன் கூப்பிடவும் நம்ம ஹீரோனும் பால்கனியில் போய் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்ணுறான்னா அவனோட வெட்டிங் ஆனிவர்சரி இன்னைக்கு தானே, அதனால அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கத்துறான், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன், இங்கே பாரு உனக்காக நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தில் இந்த பட்டாசெல்லாம் வெடிக்க வைக்கிறான். அந்த பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அதை பார்த்து ஒரு நிமிஷம் வந்து இவனை மன்னிச்சிடலாமா, இவன் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டான், மன்னிச்சு விட்டுருவோம், இருந்தாலும் நமக்காக இவ்வளோ சர்ப்ரைஸ் ரெடி பண்ணியிருக்கானே அப்படின்ற மாதிரி ரொம்ப உருக ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த டைமில் வந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. அதாவது ஹீரோயின் கையில் இருக்க ஃபோன் யாருது, இந்த ஹுவானோடது தானே. அவன் ஃபோனுக்கு மெசேஜ் வருது. யார் பண்ணியிருக்கானா, இந்த சிசி தான். அவள் என்ன சொல்லியிருக்கானா, நீங்கள் எனக்காக பண்ணிங்களா இந்த பட்டாசு வெடிக்கிறதுல பார்த்தேன், அதில் வேற நீங்கள் வந்து என்னோட பேர்லாம் வேற வர வைக்கிற மாதிரி பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கா. ஆக்சுவலி இதை அவன் ரெடி பண்ணதே அந்த சிசி பொண்ணுக்காக தான். ஆனால் ஹீரோனுக்கு பண்ணுற மாதிரி சும்மா ஹீரோனுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி அந்த சிசியோட பேர் ஷார்ட் ஃபார்மில் வருது. ஹீரோயின் இதை பார்த்த உடனே நல்லா என்னை ஏமாத்திட்டல, நானே ஒரு நிமிஷம் உன்னை நம்பிட்டேன்டா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ இவனும் வந்து அந்த நேம் வந்ததை பார்த்தோன்னே ஒருவேளை இதை பார்த்துருப்பாளோ அப்படின்ற மாதிரி ஷாக்கில் திரும்பி பார்க்குறான். நம்ம ஹீரோன் அதை கண்டுக்காத மாதிரி அவங்க கையை மட்டும் ஆட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கையில் வந்து இந்த ஹுவானோட ஃபோன் இருக்கிறத பார்த்தோன்னே அட்டா பாவமே இவன் என்னோட ஃபோனை வச்சிருக்காளா, ஐயோ நான் மாட்டிக்க போகிறேன், இதனால் மெசேஜ் வந்து அவள் படித்து அவளை தான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பதற ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணுறது தெரியலையே, வேகமாக போய் அந்த ஃபோனை வாங்கணும், என் ஃபோன் தான் அதுன்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயின் கிட்ட போகிறானா. இல்லை நான் வெளியே போன அப்புறம் தான் பார்த்தேன் என் ஃபோன் இங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோனும் ஆமாம் உன்னோட ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது, சும்மா மெசேஜாக வந்துட்டு இருந்தது, நான் பார்க்கலாம், இல்லை நீ வேணா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் சிரிச்சுக்கிட்டே தான் அந்த ஃபோன் எடுத்து கொடுக்குறாங்க. அவனை வந்து அந்த ஃபோனை வாங்கிக்கிட்டு ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோன் கையில் கிஸை கொடுக்குறானா. நம்ம ஹீரோனும் போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி ஹுவானை அனுப்பி விட்டுடுறாங்க. அவன் போன அப்புறமா நம்ம ஹீரோயின் கையில் அவன் கிஸ் கொடுத்துருப்பான்ல, அந்த கிஸ் பட்ட இடத்த வந்து நல்லா தொடச்சிட்டு இருக்காங்க. சீட்டர்கிட்டேருந்து கிஸ் வாங்குறது எவ்வளோக்கு எவ்வளோமா இருக்கா அப்படின்ற மாதிரி தான் தொடச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் மேலே சந்தேகமாக இருக்குது, அவனை பற்றி முழுசாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து டிரைவர் கிட்ட அவரோட காரை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹுவானோட காரை வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ அந்த ஹுவான் வந்து ஒரு இடத்துல போயிட்டு பார்க் பண்ணுறான்னா உள்ளேயும் போயிடுறான். நம்ம ஹீரோன் அந்த இடத்த பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த இடம் வந்து நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸு. அந்த இடம் ஃபஸ்ட்டு எதுக்காக வாங்கியிருப்பாங்கன்னா, இந்த ஹுவான் இருப்பான்ல அவன் நம்ம ஹீரோனுக்காகவே அந்த ஹவுஸ் வாங்கியிருப்பான். அதுவும் அந்த ஹவுஸ் வந்து இவங்க ஃபஸ்ட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருப்பாங்கள்ல, வெட்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்த உடனே இந்த வீட்டுக்கு வந்து நம்ம அஃபிஷியலாக மேரேஜ் ஆனோடனே ஒன்றா இங்கே வந்து இருக்கலாம், அது வரைக்கும் இந்த வீடு இங்கே இருக்கட்டும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோனுக்கு அந்த வீட்டை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அஃபிஷியலாக கல்யாணம் பண்ண அடுத்த நாளே இந்த வீட்டுக்கு நம்ம வந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த வீட்டில் இப்போ பார்த்தா இவன் என்ன பண்ணுறான்னா அந்த சிசி பொண்ணை கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கான். சிசி பொண்ணு கூட வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்தோன்னே அட பாவி எனக்காக வாங்கி வச்ச வீட்டில் எவ கூடயே உட்காந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்காகலாம் தெரியுது. அதை பார்த்தோன்னே ஹீரோயினால கண்ட்ரோலே பண்ண முடியல, ரொம்ப பிரேக் அவுட் ஆகிடுறாங்க. அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நீ என்னை இப்படி ஏமாத்துவேன்னு நினச்சி கூட பார்க்கல, உன்னை நம்பினதுக்கு இதான் எனக்கு கடைசியில் மிஞ்சினதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப அழுறாங்க. அழுந்து முடிஞ்சோடனே டிரைவரை பார்த்து சரி இங்கேருந்து போகலாம், என்னை வீட்டுக்கே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே தான் சொல்லிட்டு இருக்காங்க. டிரைவரும் சரி போகலாம் மேடம்ன்ற மாதிரி ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்களா. அப்போ அந்த டிரைவரும் நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் சப்போர்ட்டிவ்
நெகட்டிவாக பேசிட்டே வராரு. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இனிமேல் இவரை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின்கிட்ட ஒரு மோதிரத்தை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கூட கழட்டி வச்சிருப்பாங்களா, அதை தூக்கிலாம் போட்டிருக்க மாட்டாங்க, கையிலே தான் வச்சுட்டு வந்திருப்பாங்க. இப்போ அந்த மோதிரத்தை பார்த்தோன்னே நம்ம கழட்டி மட்டும் எதுக்கு வச்சிருக்கணும், இது நமக்கு இனிமேல் தேவையே இல்லை, அவன் தான் ஏமாத்திட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு அந்த டைமில் காரில் ட்ராவல் பண்ணிட்டு போகும்போதே அந்த மோதிரத்தை தூக்கி போட்டுடுறாங்க. அந்த மோதிரத்தை எப்படி நான் தூக்கி போட்டனோ அதே மாதிரி தான் எனக்கு இப்போ நீயும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்களா. அவங்க வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே வந்து இந்த ஹுவான் கிட்டேருந்து கால் வருது. கால் பண்ண என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு பிஸ்னஸ் விஷயமா வந்து மீட்டிங்கில் இருக்கேன், இன்னைக்கு நைட்டு வர முடியாதுமா, நீ பார்த்துருந்துக்கோ, நான் மார்னிங் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். நம்ம இன்னும் சரின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் மார்னிங்கே காட்டுறாங்க. வந்து நின்றுட்டு இருக்கான ஹீரோயின் பின்னாடி. நம்ம ஹீரோனா வந்துட்டானா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. வந்து இவ என்ன கோவத்தில் இருக்காளா, எதுவுமே பேச மாட்டாளே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அவன் உடனே ஹீரோனை பார்த்து, இல்லைம்மா நைட்டு சரியான மீட்டிங் முடிச்சுட்டு வர ரொம்ப டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனும், சரி பரவாயில்ல தங்கிக்கோங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, மீட்டிங்க்கு தானே போனீங்க, இருந்தாலும் உங்கள் மேலே ஏதோ பேட் ஸ்மெல் வருது, என்ன பர்ஃப்யூம் இது, இப்படி ஒரு ஸ்மெல் வருது, ரொம்ப சீப்பாக இருக்குது, நான் கொடுத்ததெல்லாம் பயன்படுத்த மாட்டீங்களோ அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு கேட்கும்போது அப்போ அவரும், அது இல்லைம்மா நேற்று மீட்டிங்கில் வந்து நிறைய பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்தாங்களா, அவங்களாம் ஒரு பர்ஃப்யூமாக கொண்டு வந்தாங்க, அதை மாற்றி யூஸ் பண்ணி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனை பார்த்து, சரி இன்னைக்கு நைட்டு நான் ஒரு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான்னா, அதுவும் ஹீரோனை ஹக் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு ஒரு பக்கம் என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் வரேன்னு சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோன் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஓரமாக. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோனை உட்கார வச்சுட்டு இருக்கானா. நம்ம ஹீரோனும் சரி தொலைதுன்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஹுவானோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி பர்ஃப்யூம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான். கூடவே வந்து இவனுக்கு 1 வீக்கில் மேரேஜ் ஆக போதில்ல, அதை பற்றி தான் மாற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஹுவான் என்ன பண்ணுறான்னா, நாங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் மேரேஜ்லாம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஏடன் கையில் ரிங் எடுத்து காட்டலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட காட்டுறதுக்கு கையை தூக்குனா, அப்போ அவங்க கையில் வந்து ரிங் இல்லை எங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோனா என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் பார்த்த ஷாக்கில் வந்து, எங்கம்மா அது வெட்டிங் ரிங் தானே, எங்கே போட்ட, என்ன ஆச்சு, எங்கே காணாமல் போச்சு அப்படின்ற மாதிரி பதறி போய் தான் கேட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோனே சரி சமாளிப்போம், நமக்கு தான் அது தேவையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்றும் இல்லை, எனக்கு அது ரொம்ப முக்கியமான பொருள் இல்லை, எங்கன்னா தொலைச்சிட்டு போகிறேன் அப்படின்ற பயத்தில் வந்து ரொம்ப சேஃபாக வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த ஹுவானும், என்ன ஹனி இப்படி பேசிகிட்டு இருக்க, அதை தொலைஞ்சு போச்சுன்னா நான் வேற உனக்கு வாங்கி தரேன், நம்மக்கிட்ட எனக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோன் அதெல்லாம் கேட்டுட்டு, ஓ அப்படியா, காசு தான் நிறைய இருக்குல்ல, எனக்கும் தெரியும், சரி ஓகே, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அது மட்டும் இல்லை நான் கொஞ்சம் பாத்ரூம் யூஸ் பண்ணணும், நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோன் கிளம்புன அடுத்த நிமிஷமே ரொம்ப வில்லங்கமாக சிரிக்கிறான், வில்லங்கமாக பேசுகிறான். என்ன பண்ணுறான்னு பார்த்தா இவன் அந்த சிசி பொண்ணை இங்கே வர வச்சிருப்பான் போல். உடனே வந்து அவன் சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறான். அந்த சோஃபா மேலெல்லாம் எகிரி குதிச்சு ஓரமாக உட்காந்து, எங்கடி இருக்க உள்ளவா அப்படின்ற மாதிரி அந்த சிசி பொண்ணை கூப்பிட்டுட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனுக்கு உடஞ்ச தான் போல், எல்லாம் தெரிஞ்சுதான் இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சிசி பொண்ணு உள்ளே வரும்போதே, இன்னும் இவ்வளோ நேரம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இவ்வளோ நேரம் இருந்தால் நான் தூங்கியிருக்க மாட்டேன்னா, ரொம்ப டைம் ஆக்குறீங்கன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வரா இவன் கிட்ட. அதுவும் ரொம்ப ஓவராக பேசிட்டு வரா. வந்தவளை பிடிச்சி இவன் பாட்டுக்கு அவனோட மடியில் உட்கார வச்சு, என்ன புலம்புற, அதெல்லாம் அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் தான் என் ஒய்ஃபுக்கு தெரியாமல் தானே உன் கூட அஃபேர் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து, ஓ இப்படி போத கதை, என்ஜாய் பண்ண அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவன் என்ன நினச்சானே தெரியல, இவனும் அந்த பொண்ணு ஓப்பனாக அந்த இடத்துல கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, ரொமான்ஸும் சேர்த்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த டைமில் வந்து ஹீரோனோட ஹேண்ட்பேக் அங்கே தான் இருக்குமா, வச்சுட்டு தான் ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்க. என்னென்னு பார்த்தா அதில் சின்ன கேமரா இருக்குது. இவன் வந்து நோட் பண்ணுன்றதுக்காகவே வச்சுட்டு போயிருப்பாங்க போல். வாஷ்ரூமில் போயிட்டு ஃபோன் ஆன் பண்ணி பார்த்தா இவங்க என்ன பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் ஹீரோயின் வந்து ஃபோனில் வீடியோவாக பார்த்துட்டு இருக்காங்க. சரி இப்போ வெளியே போனால் அவனை கையும் காலமாக பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்த கோத்தில், இதுக்கு தான் என்னை வந்து போன்னு நினச்சி விட்டியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வேகமாக வெளியே போனான்னு பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஹுவான் வந்து ஒரு பொண்ணு அங்கேயே செட் பண்ணி வச்சிருப்பான் போல், நம்ம ஹீரோயின் வெளியே வர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு வேணும்ட்டே ஒரு ஜூஸை கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் மேலே கொட்டி விட்டுறாளா. நம்ம ஹீரோயின் தொடச்சிட்டு இருக்காங்க. சரி விடுங்கன்னு சொல்லிட்டு தான் தொடச்சிட்டு இருக்காங்க. கோவெல்லாம் படல. அந்த பொண்ணு ஒன்னே, இல்லை மேடம் இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ரூம்லேயே இருங்க, நான் உங்களுக்கு வேறு ட்ரெஸ் கூட கொண்டு வரேன், வெயிட் பண்ணுங்கன்னு போவிடாமல் ரொம்ப தடுக்கிறா. நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிச்சு இவ வேணும்ட்டே தான் பண்ணுறா, அந்த ஹுவான் தான் ஆளை செட் பண்ணி வச்சிருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் தள்ளி போ, எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோ ஸ்டெப்ஸில் இறங்கி வந்துட்டு இருக்காங்களா. அதுங்க 2 பேரும் கீழே என்ன ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கவங்க போல. நம்ம ஹீரோயின் வந்து வேகமாக வந்துட்டு இருக்காங்க. இவன் எப்படியாவது கையும் காலுமா பிடிச்சி அவனோட ஓப்பனாக வந்து அவன்கிட்ட எல்லாத்தையும் கேட்டணும் அப்படி சொல்லிட்டு போயிட்டு வேகமாக கதவு திறந்து பார்த்தா உஷாராயிட்டான். அவனுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு போல,
இந்த மாதிரி ஹீரோயின் வர சவுண்டெல்லாம் கேட்டோன்னே அந்த பொண்ணு சிசியை வந்து ஓரமாக தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டு கேஷுவலாக நின்று ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கானா. அவன் ஹீரோனை பார்த்தோன்னே என்னாச்சு ஹனி, உன் ட்ரெஸ் எல்லாம் ஏன் இப்படி அழுக்கா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோனுக்கா இந்த டைமில் நீ மாட்டல, ஆனால் உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு என் ட்ரெஸ் அழுக்காயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன், நீ என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருன்னு பேசிட்டு தான் அங்கே போகிறாங்களா. பேக் எடுக்கும்போது சைடில் பார்த்தா அந்த சிசி பொண்ணு நின்றுட்டுருக்கா. ஹீரோயின் பார்த்த உடனே அந்த பொண்ணை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணும் நீ முறைச்சா இங்கேருந்து நான் போயிடுவேண்ணா, இல்லைன்னா அவனை தான் உன்னால் என்கிட்ட பறிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராக தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹுவான் இருப்பான்ல, அவனும் வந்து ஹீரோயின் இந்த சிசி பொண்ணை பார்க்கறத நோட் பண்ணிட்டு ஒரு வேளை கண்டுபிடிச்சிருப்பாளோ அதனால தான் கோவத்தில் போகிறாளோ அப்படின்ற மாதிரி தான் பயந்துட்டு இருக்கான். இந்த சிசியும் வந்து உடனே வேகமாக அந்த சிகரெட் பிடிச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கா. அவள் பாட்டுக்கு வேகமாக எங்கே போகிறான்னு நம்ம ஹீரோயினை பார்க்க தான் போயிட்டு இருப்பாப்புல. ஹீரோயின் வந்து டாக்ஸிக்கு வெயிட் பண்ணும்போது ஹீரோயின் மூஞ்சி முன்னாடி போய் புகை விட்டுட்டு இருக்கா. ஹீரோனுக்கு கோவம் வருது. என்ன பண்ணிட்டு இருக்கா, யார் முன்னாடி இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு பார்த்து தான் பண்ணுறியான்ற மாதிரி தான் ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப கோவமாக தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவள் அந்த வேலையை தான் பண்ணி வச்சிருக்கா. இந்த சிசி வந்து உடனே வந்து ஹீரோயினை பார்த்து சரி உண்மையை சொல்லவா, இனிமேல் நீ தேவையில்லாமல் எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, என்னதான் நினச்சாலும் அவனை வந்து உன் பக்கம் இழுக்கவே முடியாது, இனிமேல் அவன் எனக்கு மட்டும்தான், அது மட்டும் இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோனுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா ஹீரோனும் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண கொஞ்ச நாள்லேயே வந்து ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் சின்ன அலைச்சல்னால அவங்களுக்கு வந்து அபார்ஷன் ஆயிருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க, என் குழந்தை போயிடுச்சுன்னு ரொம்ப அழுதுருப்பாங்க. அதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சொல்லி சொல்லி அழுகும் போது அவன் பக்கத்தில் இருந்த ஹுவான் என்ன சொல்லியிருப்பான்னா, நீ ஃபீல் பண்ணாதம்மா, பாப்பா போயிடுச்சுன்னா என்ன, நமக்கு சீக்கிரமாகவே குழந்தை நிறைய வரும், நிறைய பேபி பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை என்கரேஜ் பண்ணியிருப்பான். ஆனால் இப்போ அவன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான், எத்தனை வருஷம் போயும் நம்ம ஹீரோயின் மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆகல, அதுக்கு பதிலாக சிசி பொண்ணை ப்ரெக்னென்ட் ஆக்கி விட்டுருக்கான். ஹீரோயின் இதெல்லாம் நினச்சிட்டு கோவத்தில் பார்த்துட்டே இருக்கும்போது இந்த சிசி ஓவராக பேசுகிறா. ஆமாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அதனால நீயே போயிடு, தேவையில்லாமல் பிரச்சனை க்ரியேட் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த டைமில் அந்த ஹுவான் வந்து உள்ளே ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பான்ல, அவனுக்கு ரொம்ப பயமாயிடுது. இந்த மாதிரி ஹீரோயின் வேற சிசியை பார்த்துட்டு போயிட்டால, ரூம் உள்ள எந்த பொண்ணும் இல்லை, திடீர்னு ஒரு பொண்ணு வந்து நிற்கிறான்னா அவள் எதனா தப்பாக நினச்சிப்பாளோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இப்போ நான் உடனே போகிறேன், என் ஒய்ஃபை நான் சமாதானப்படுத்தணுன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அங்கே வந்து வேகமாக கிளம்பி வந்துட்டு இருக்கான். இதில் வெளியே வர அந்த சிசி பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருப்பாள்ல, நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க, இனிமேல் நீங்கள் 2 பேரும் எக்கேடாக கெட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, இந்த ஊர்லேயே நான் இருக்க போகிறது இல்லைன்னு சொல்லும் போது அதுக்கு அந்த சிசி பொண்ணும் ஓ பயந்து ஓடுறியா, நல்லது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனாலுமே ஹீரோனை நிப்பாட்டி அவளோட கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த ஹுவான் வந்துடுறானா. ஹுவான் வந்து இதை பார்த்தோன்னே என்னடா நடக்குதுங்க, இந்த சிசி பொண்ணு எதுக்கு நம்மளோட ஒய்ஃபோட கையை பிடிச்சி நிப்பாட்டி பேசிட்டு இருக்கா, எதுனா உண்மையை சொல்லிட்டாலோ அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவன் வந்தோடனே வந்து இந்த சிசி ஏதோ நடிக்கிறான், நான்லாம் அவட்ட எந்த உண்மையும் சொல்லலை அப்படின்ற மாதிரி நடிச்சு பேசுகிறா. சார் நான் சும்மா தான் சார் வந்தேன், இல்லை உங்களுக்கு வந்து எங்களோட ஃப்ளைட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிலாம் இருக்குன்னு கேட்கறதுக்காக வந்தேன், அதை பற்றி தான் மேடம் கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவனும் ஓ ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுகிறாளோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிட்டு இல்லைம்மா சரி அப்புறம் அதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசியை வந்து சமாளிச்சுட்டு இருக்கானா. அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்து என்ன வீட்டுக்கு போறியா, நான் வேணா உனக்கு டாக்ஸி புக் பண்ணுறேன், நீ பார்த்துப்போ, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, நானே வந்து புக் பண்ணிடுறேன், டாக்ஸி வந்துடும் சொல்லிட்டு ஃபோனை நோண்டிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோயின் கோவத்தில் வந்து ஒன்றும் தேவையில்லை, நானே ஆல்ரெடி வந்து புக் பண்ணிட்டேன், டாக்ஸி வந்துருச்சு நான் போகிறேன், நீ எதனா பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்களா. இவனுக்கா ஐயோ எதுக்கு இவ கோவத்தில் போடுறா என்னன்னே புரியலையே அப்படின்ற மாதிரி பயத்தில் நின்றுட்டுருக்கான். நாளைக்கு எப்படின்னா போய் சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து புக் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்களா. அவங்களுக்கு அவன் எப்படியோ போகிறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, ஏன்னா அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க. அவனும் வரான், வரும்போதே வந்து கையில் கேக்கெலாம் கொண்டு வரான். நம்ம ஹீரோனுக்கு வந்து இந்த மேங்கோ கேக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். அந்த கேக்கை கொண்டு வந்து நீட்டிட்டு இந்தா ஹனி உனக்காக கேக் நிறைய கொண்டு வந்திருக்கேன், இதை நீ சாப்பிடு, இதை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு மேலே இருக்க கோவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு அந்த கேக்கை பார்த்தோன்னே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. என்னென்னா நம்ம ஹீரோயின் வந்து ஸ்டார்டிங்கில் ஒன்று லவ் பண்ணும்போது ரொம்ப கோவப்படுவாங்களா சின்ன சின்ன விஷயத்துக்கு. அப்போல்லாம் வந்து ஒரு கேக்கை கொண்டு வருவான், இந்த மேங்கோ கேக் தான் கொண்டு வந்து கொடுத்து இந்த அதை சாப்பிடு உன் கோவெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஊட்டிலாம் விடுவானா. நம்ம ஹீரோனும் அதை வாங்கிட்டு மறுபடியும் நிறைய கேக் சாப்பிடுவாங்க. சாப்பிடும் போது அவன் என்ன சொல்லியிருப்பான்னா இந்த கேக் வாங்கி கொடுத்து அவன் கோவெல்லாம் போயிடுது ரொம்ப ஈஸின்னு சொல்லும் போது ஹீரோயின் ஒன்னே இந்த கேக்னால ஒன்றும் என் கோவம் போகல, இதுக்கெல்லாம் காரணம் நான் உன் மேலே வச்சிருக்க லவ், அதனால தான் சரி நீ கேட்க கொடுத்தோன்னே போனால் போதும்னு சொல்லிட்டு உன்னை மன்னிச்சு விட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நல்லா மிரட்டி விட்டுருப்பாங்க இவனை. அதை யோசிச்சு பார்த்துட்டு ஓ அதனால தான் மறுபடியும் கேக்கை கொண்டு வந்து கொடுக்குறானோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரி வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி வாங்கி சாப்பிட்றாங்க. அவனை பார்த்து சரி ஹுவான் நீ எதுக்குன்னா கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறியா, எதுனா உண்மையை சொல்லணும் என்கிட்ட சொல்லணும்னு நீ நினச்சிட்டு இருக்கியா, சொல்லணும்னா சொல்லிவிடு, நான் உனக்கு எதுனா சான்ஸ் தரத்துக்கு யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்
அவனுக்கு சான்ஸ் தரத்துக்காக தான் அதை கேட்டிருப்பாங்க. அவன் அதை கேட்டோன்னே பயத்தில் வந்து இவகிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அந்த உண்மையை மறைக்க தான் பார்க்குறான். திரும்ப திரும்ப அந்த அஃபேரை வளர்த்துட்டே போகணும்னு நினச்சிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் என் ஒய்ஃப் கிட்ட என்ன மறைக்க போகிறேன், நான் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமே, நீ தான் என்னோட உலகம்னு சொல்லிட்டு தேவையில்லாத டயலாக்லாம் விட்டு நம்ம ஹீரோயின் கொடுத்த சான்ஸையும் மிஸ் பண்ணியிருப்பான். அந்த டைமில் இந்த சிசி வேற மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவனை போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான்னா, நம்ம ஹீரோனும் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவன் உண்மையாகவும் சொல்லலை, இதுக்கு மேலே இவனை வந்து மன்னிக்கவும் முடியாதுன்ற மாதிரி தான் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனும் போயிருப்பான்ல. என்னன்னு பார்த்தா அந்த சிசி கீழே நின்றுட்டு இருப்பா போல, மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பா போல. போனவன் வேகமாக போயிட்டு வீட்டுக்கு பின்னாடி போனோடனே போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். மாற்றி மாற்றி 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு மேலே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து விண்டோவில் நின்று பார்த்துட்டு இருக்காங்கன்றது அவளுக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் வேணும்ட்டு பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இதை பார்த்தோன்னே, அட பாவி, உனக்கு இப்போ தான் ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கேட்டால் கீழே போயிட்டு உடனே அப்படி பண்ணுவேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது 2 பேரும் வேறு கார் உள்ள வேறு போயிடுறாங்களா. நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு பார்க்க முடியாமல் திரும்பிடுறாங்க. ஏன்னா கார் உள்ளேயும் போயிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்தோன்னே அவங்களால பொறுத்துக்கவே முடியல. அவ்வளோதான், இதுக்கு மேலே எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நம்ம சான்ஸ் கொடுத்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இதுக்கு மேலே அவன் திரும்ப திரும்ப இதை வளர்த்துக்கிட்டே தான் போவோம் அப்படின்னு நினச்சிட்டு 2 நாளில் வந்து சைனாக்கு போகிறதுக்காக முடிவெடுத்துட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணியிருப்பார்ல, நீ வந்து ஊருக்கு வந்துரு, நம்மளோட பிஸ்னஸை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஹோன் மெசேஜ் பண்ணுறான், எனக்கு 2 நாள் ஒர்க் இருக்குது, நான் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அஃபிஷியலாக பண்ண போகிற வெட்டிங் டே அன்னைக்கு அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோன் அதை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த சிசியும் வந்து அவளோட கான்டாக்ட்லேருந்து ஹீரோனுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான். என்னன்னா, என்ன ஹோன் வந்து பிஸ்னஸ் ட்ரிப்பாக வெளியே போகிறேன்னு சொல்லியிருக்கானா, பிஸ்னஸ் ட்ரிப்பாலாம் போல ஏன் கூட தான் வந்திருக்கான்ற மாதிரி மெசேஜ் பண்ணது பார்த்தோன்னே நம்ம ஹீரோன் வந்து இதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாது, சீக்கிரமாக கிளம்பணும்னு சொல்லிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் இப்போயே பேக் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்களோட மெயினான பர்ஃப்யூம்ஸு எல்லாத்தையும் பேக் பண்ணுறாங்க. நான் வரேன்ற மாதிரி இன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடியாக வச்சிடுறாங்களா. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அன்றைக்கி நைட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கார்டன் இருக்கும் வீட்டுக்கு பின்னாடி, நிறைய ரோஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது வந்து அவங்க லவ்வுக்காகவே அதை வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க லவ் அவ்வளோ ட்ரூவானதுன்னு சொல்லிட்டு அந்த லவ்வை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி அந்த ரோஸில் வச்சுருப்பாங்க. அவங்களோட வேலைக்காரங்கிட்ட பார்த்து இந்த ரோஸ் எல்லாம் இதுக்கு மேலே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி போட்டுருங்கன்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துருவோம். அங்கே இருக்கிறவரும் சரி மேடம், நான் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்த நிமிஷமே அந்த ஃப்ளவர்ஸ் கார்டனுக்கு நடுவில் வந்து நம்ம ஹீரோனோட வெட்டிங் ட்ரெஸ், அவங்களா ப்ரிப்பேர் பண்ண ட்ரெஸ், அதை பார்த்த உடனே என்னது இதுக்கு மேலே எதுக்கு இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸு, நானே இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க லவ்வையும் சேர்த்து கொளுத்துற மாதிரி அந்த வெட்டிங் கவுனை அங்கேயே கொளுத்தி விட்டுடுறாங்க. கொளுத்தி விட்டுட்டு இப்போ தான் அவங்களுக்கு நிம்மதியாகவே இருக்குது, இதுக்கு மேலே எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் கொளுத்தி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்னென்னா அடுத்த நாள் வந்து அந்த அஃபிஷியல் வெட்டிங் டே, அந்த வெட்டிங் டேக்கு தான் அவன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வந்துடுறேன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோன் வந்து அந்த ஹாலுக்கு போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக சைனாக்கு போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ண போகிறாங்க. நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்கல இதுக்கு மேலே அவனுக்கு சான்ஸ் தரலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. அதே டைமில் வந்து அவன் என்ன பண்ணுறான்னா, 2 நாளாக அந்த பொண்ணு கூட வந்து ஒரு வீட்டில் ரொமான்ஸ் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன், வெட்டிங் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கான். அவள் வேற ஏன் போகிறீங்கன்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. இன்னும் அவனும் கொஞ்சிட்டு இருக்கான். எதுக்கும் கவலைப்படாத, என்னதான் அவளை கல்யாணம் பண்ணாலும் நீ தான் எனக்கு செல்லம் வெள்ளம்னு சொல்லிட்டு அவளை போய் கொஞ்சிட்டு இருக்கானா. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஹாலுக்கும் கிளம்பி போயிட்டான். போயிட்டு இன்றைக்கி வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ, இன்றைக்கி என்னோட மேரேஜ் நடக்க போகுது, நீங்கள் எல்லாரும் வந்து என்னை வந்து விஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் மைக்லலாம் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கவரும் சரி இப்போ வந்து பிரைடு கூப்பிடலாம், டைம் ஆயிடுச்சு, இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரைடை வெல்கம் பண்ணிட்டு இருக்காரா. அப்போ டோரை திறக்க போகிறாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பிரைடு தான் வரப்போகிறாங்களோ ஆர்வமாக இருந்தா நம்ம ஹீரோயின் கொளுத்தி போட்டிருப்பாங்களே வெட்டிங் கவுனு, அதை வந்து அங்கே பிளேஸ் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை பார்த்த கெஸ்ட் எல்லாருமே ஒரு நிமிஷம் பயந்துடுறாங்க. என்னடா வெட்டிங்க்கு வந்து பிரைடு வருவாங்கன்னு பார்த்தா பிரைடோட கவுன் வந்து எரிஞ்சு போன நிலைமையில வந்து நின்றுட்டுருக்கு, இது என்ன இப்படி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோனோட அசிஸ்டன்ட் வராரு. இந்த இடத்துல இருக்கும்போது அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் வராரு, கையில் கிஃப்ட் பாக்ஸ் வச்சிருக்காரு. அப்போது ஹோன் பார்த்தோன்னே என்னது இது கிஃப்ட் பாக்ஸ் வருது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது வந்தவர் வந்து ஹோனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, பாஸ் மேடம் என்னை வந்து என்ன சொல்ல சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்கிறேன், இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து மேடம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களாம், அது மட்டும் இல்லை வெட்டிங் டே அன்னைக்கு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்களாம், இதை எப்படியும் நீங்கள் மறந்துடுவீங்க, நான் வந்து ஞாபகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லி இது என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க பாஸ்ன்னு சொல்லி அந்த பாக்ஸை கொடுக்க இவனுக்கு அப்போ தான் ஞாபகம் கொடுத்தா, ஆமாம் இதை கொடுத்தால வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு கொடுத்தா நான் கூட இதை எழுதி ஓட்டினேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு
பார்த்துட்டு கண்டிப்பாக இதை ஓப்பன் பண்ணி நான் இன்னைக்கு பார்த்தேன்னா அவளுக்கு கோவம் போயிடும், அவளும் திரும்ப வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே கொடுத்துருக்காங்க நம்ம ஹீரோயின் ட்விஸ்ட். இவனுக்கு வெட்டிங் நாள் அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் அந்த பாக்ஸில் வந்து இவனுக்கு டிவோர்ஸ் அக்ரிமெண்ட். அதை பார்த்த உடனே என்ன இதை அமைச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஷாக்கில் வந்து அந்த அசிஸ்டன்ட் கிட்ட மேடம் எங்கே போயிருக்கா உனக்கு தெரியுமா சொல்லுன்னு கேட்கும்போது அவரும் இல்லை பாஸ் எனக்கு தெரியாது, இதை மட்டும் தான் கொடுத்துட்டு அவங்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, எங்கே போனாங்க எந்த இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை அவங்களோட ஃபோன் இருக்கும்ல அதை கூட இந்த ஹுவான் தானே வாங்கி கொடுத்துருப்பான், அதனாலே கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த ஃபோன் கையில் வந்தோடனே ரிங் வருது, என்னன்னு பார்த்தா யாரோ கால் பண்ணுறாங்க, யாருன்ற மாதிரி எடுத்து பேசினா அந்த சிசி தான் பேசுகிறா, நம்ம ஹீரோன் கிட்ட பேசுகிறதா நினச்சி பேசுகிறா. என்ன சொல்கிறேன்னா என்னடி ஓடி போயிட்டியா, என்ன 4 வார்த்தை நான் உன்கிட்ட சொன்னதுக்கே கல்யாணத்தை விட்டுட்டு இப்படி ஓடி போயிட்ட, அடைச்ச இப்படி ஒரு பயந்தாங்கொல்லியாக இருக்க, நல்ல வேலை நீ வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டு இனிமேல் நானே கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லும் போது பக்கத்தில் வந்து அந்த ஆங்கர் இருப்பார்ல அவர் மைக்கு கொண்டு வந்து ஃபோன் கிட்டே வச்சுருந்துருப்பாரு போல். அது எல்லாருக்கும் கேட்டுடுது. அதை கேட்டோன்னே அட பாவி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த பொண்ணையே ஏமாத்திட்டு இருந்தி அவ்வளோ நாளாக வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் வச்சுட்டு அப்படின்ற மாதிரி எல்லாரும் இந்த ஹுவானை வந்து சீப்பாக பேச ஆரம்பிச்சுடுறாங்க. அதை வாய்ஸ் எல்லாம் கேட்ட அப்புறம் தான் இந்த சிசிஏக்கே புரியுது, ஐயோ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தது இந்த ஹுவான் நீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனும் வந்து செம்ம கடுப்பில் திட்டி விட்டுடுறான், ஒன்று வந்து வச்சுக்கிறேன் இரு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துறியான்ற மாதிரி திட்டி விட்டுடுறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து போகிறானா இந்த வெட்டிங் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேகமாக போகிறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் எங்கே இருப்பா வீட்டில் இருப்பாளான்ற மாதிரி பார்க்கலாம் தேடலான்னு சொல்லிட்டு போகிறான். அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்லலாம் அங்கேயே கீழே தூக்கி போட்டுட்டு போயிட்டான். வீட்டுக்கு போனால் நம்ம ஹீரோயின் வந்து ரைட்டிங் ரூம் இருக்கும், அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் எப்பவுமே உட்காந்து டைரியில் எழுதிட்டு இருப்பாங்க. போனோன்னே இங்கே இருக்காள் அப்படின்ற மாதிரி தேடி பார்க்குறான். அவனுக்கு வந்து ஞாபகம் வருது நம்ம ஹீரோயின் எப்பயுமே இங்கே உட்காந்து அவன் எப்போ உள்ள வந்தாலும் பார்த்து சிரிக்கிறது எழுதும் போது பார்த்து அவன்கிட்ட பேசுறது அதெல்லாம் ஞாபகம் வருதா. அப்போ ஹீரோயின் அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி அங்கே உட்காந்து டைரியில் ஒன்று எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்கன்னா நீ என்னோட ப்ராமிஸை வந்து பிரேக் பண்ணிட்ட, என்னோட ப்ராமிஸை நீ காப்பாற்றலை, அதாவது நீ கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றலை, இனிமேல் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த டைரியில் அதை எழுதியிருக்கிறத பார்த்து எடுத்து படித்தோடனே அவனுக்கு புரிஞ்சிடுது அவளுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிடுச்சு, அதனால தான் அவள் விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவன் வந்து ஃபீலே பண்ணுறான். அதுக்கப்புறம் வெளியெல்லாம் போயிட்டு ஹீரோயின் எங்கன்னா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி மாற்றி ரோட்லலாம் தேடி பார்க்குறான். ஹீரோயின் பேரை சொல்லி கத்தி பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் அங்கே காணோம். சரி இவங்க வந்து வாங்கியிருப்பாங்களா ஒரு வெட்டிங் ஹவுஸ், வெட்டிங் முடிச்சுன்னு போனான்னு சொல்லிட்டு அங்கே போய் தேடி பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. பார்த்தீங்கன்னா ஹனி நீ அப்படின்ற மாதிரி கேட்க, அதாவது ஹீரோயின் நினச்சதா கூப்பிட்டு பார்ப்பான். ஆனால் அங்கே இருக்கிறது வந்து நம்ம ஹீரோயின் கிடையாது. அவள் திரும்பி நிற்கிறா. அங்கே நிற்கிறது சிசி தான். அவளை பார்த்தோன்னே நீங்கள் என்னடி இங்கே பண்ணிட்டு இருக்கா, இது நானும் என் ஒய்ஃப் வந்து அங்கே போகிற இடம் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது இதுக்கு முன்னாடி வந்து ரொமான்ஸ் பண்ணாங்களே அப்போ உனக்கு தெரியலையான்ற மாதிரி அவள் கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் அவள் தான் போயிட்டால, இதுக்கு மேலே அவன் கூட இருக்க போகிறதில்ல நானே இருக்கேன்னு சொல்லும் போது அவன் கோவத்தில் வந்து அவளோட கண்ணத்தில் அறிஞ்சு விட்டுட்டு என்ன வார்த்தை பேசிகிட்டு இருக்கா, நீ என்ன ட்ரை பண்ணாலும் என்னோட ஒய்ஃப் எடுத்த உன்னால் ஃபீல் பண்ணவே முடியாது, என் ஒய்ஃபாக இருக்கிற ஒரே தகுதியை வந்து நான் கொடுக்க போகிறது என்னோட ஒய்ஃபான ஹீரோயினுக்கு மட்டும் தான், அதாவது யூக்கு மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டோன்னே இந்த சிசி பொண்ணு வந்து அவனோட கையை பிடிச்சி கெஞ்சிரா, இல்லை நீ அப்பெல்லாம் சொல்லாத, நான் வந்து உன்னால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு உனக்கே தெரியும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இப்படி தான் நான் வந்து பாதியிலே விட்டுட்டு போவியா, அவள் தான் போயிட்டாளா இனிமேல் நான் உனக்காக இருக்கேன் நீ ஏன் கூட இருன்னு சொல்லிட்டு கெஞ்சிராளா. அப்போ அவன் விட மாட்டான், நீ எத்தனை பேர் கூட இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, நான் வெறும் உன்னை யூஸ் தான் பண்ணிக்கிட்டேன்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிடுறான். உன்னை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது போடின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நீ தான் எல்லா உண்மையும் சொல்லி வச்சிருக்க, இல்லைனா நான் உனக்கு கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருப்பேன், எதுக்காக உண்மையாக சொன்னேன், அது உன்னோட தப்பு தான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியும்னு சொல்லும் போது இவனோட அசிஸ்டன்ட் வேற வந்து மேடம் வந்து சைனாக்கு தான் போயிருக்காங்கன்ற மாதிரி எல்லா உண்மையும் சொல்ல இவனும் வந்து எனக்கும் சைனாக்கு சீக்கிரமாக ஒரு ஃப்ளைட்டை புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டையும் பிடிச்சிடுறான். நம்ம ஹீரோன் ஆல்ரெடி அங்கே லேண்ட் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோன் வந்து அவங்க ஃப்ரெண்டு தானே மீட் பண்ண போயிருப்பாங்க, அவர் தானே ஜாபில் தரேன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அவர் வந்தோடனே நம்ம ஹீரோனை பார்க்குறாரு. ஏன்னா ஹீரோனை வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து இவர் வந்து ஹீரோனை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோனை அவரை பார்த்தோன்னே ஜோ நீயா பார்த்தே ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்னு மாதிரி சொல்ல அவனு வந்து ஆமாம் எனக்கும் உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், என்ன ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனும் ஆமாம் சரி ஓகே நம்ம போகலாமா, நமக்கு நிறைய வேலை வேறு இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது ஜோவும் ஆமாம் நீ நிறைய பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னியே, அதை என் கம்பெனிலே நீ வந்து போடுற, என் கம்பெனி மூலியமாகவே அதை நம்ம டெவலப் பண்ணிடலாம், நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மாற்றி கை கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா சைனாவில் ஜோவோட ஃபேமிலி தான் பெரிய பர்ஃப்யூம் கம்பெனி வச்சுருக்காங்க. ஜோ தான் வந்து அந்த கம்பெனிக்கு பிரசிடென்ட்டு. நம்ம ஹீரோன் வந்து ஒரு சீஃப் பர்ஃப்யூமராக வந்து நான் வந்து உன்னை அப்பாயிண்ட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கே வந்து காரில் கிளம்பிடுறாங்களா. இந்த ஹுவானும் அவங்க வந்துடுறான். லேண்ட் ஆகிடுப்பான் போல் சைனாவில். வந்து வெளியே பார்க்கும்போது நம்ம ஹீரோன் ஆல்ரெடி அந்த காரில் உட்காந்து கிளம்பிடுறாங்க. அவனுக்கு தெரியல நம்ம ஹீரோன் தான் அந்த காரில் இருக்கான்னு சொல்லிட்டு, அதனால நம்ம ஹீரோன் தான் அதில் போகிறாளா அப்படின்ற மாதிரி தெரியாமல் எங்கே போயிருப்பா, இந்த சைனாவில் நான் போயிட்டு யூவை எங்கே தேடுறது அப்படின்ற மாதிரி தான் முழிச்சிட்டு இருக்கான். இவனோட அசிஸ்டண்ட்டு வந்து பாஸ்
சைனா எவ்வளோ பெரிய கண்ட்ரி, இந்த இடத்துல வந்து உங்களோட ஒய்ஃபை நீங்கள் எப்படி பாஸ் தேடுவீங்க, உங்கள் ஒய்ஃப் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ இவன் சொல்கிறான், கண்டுபிடிச்சி தான் ஆகணும், நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். சைனாவில் இருக்க அட்வர்டைசர் எல்லார்கிட்டையும் வந்து யூவோட இன்ஃபர்மேஷன் கொடுத்து யூவை பற்றி நியூஸை வந்து போடவையே, அப்போ கண்டிப்பாக யூவோட இன்ஃபர்மேஷன் கிடைக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துல பார்த்தா ஜோ வரை நம்ம ஹீரோனை அவனோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே போயிட்டு அவங்க அப்பா பற்றிலாம் கேட்கும்போது நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க, இல்லை ஹுவான்னு சொல்லிட்டு ஒருத்தனை லவ் பண்ணிட்டு போனல, அப்போ என் பேரண்ட்ஸ் பேச்சை கேட்காம தான் போனேன், அப்போத்துலேருந்தே அவங்க என் கூட பேசுறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கால. அப்போ இதை கேட்ட ஜோவும், எதுக்கும் கவலைப்படாத, நீ வந்து எவ்வளோ நாள் வேணால் இங்கே இருந்துக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ கடைசி வரைக்கும் கூட இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து அவங்களோட ரூம் எல்லாம் போய் காட்டுறான்னா நம்ம ஹீரோனுக்கும் பிடிச்சிருக்கு, அங்கே இருக்கலான்ற மாதிரிலாம் இருக்காங்க. ஹீரோன்னு சொல்கிறாங்க, நான் ஒரு பர்ஃபெக்டான வீடு பார்த்தோன்னே கண்டிப்பாக போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் அவனை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் வேற சொல்லிட்டு இருப்பாங்களா. ஆனால் அவன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கானா, நான் தான் ரொம்பவே லக்கி, என்ன உன்னை பார்க்கவே மாட்டேன்னு நினச்சிட்டேன், ஆனால் உன்னை எப்படி கடைசியாக பார்த்துட்டேன், நான் ரொம்ப லக்கின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனை பார்த்து உன்ட்ட ஒன்று கேட்கலாமான்னு கேட்டு என்ன கேட்குறான்னா, ஹுவன் வந்தால் மறுபடியும் நான் அவனை அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோன் சோகமாயிட்டா என்ன சொல்கிறாங்கன்னா, வாய்ப்பே இல்லை, அவன் எனக்கு பண்ண துரோகம் அப்படி, அவன் என்ன பண்ணியிருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பேன், ஆனால் அவன் சீட் பண்ணது, எனக்கு பண்ண துரோகத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டவனும், சாரி நீ சேட் ஆவன்னு நினச்சி நான் அதை ஒன்றும் கேட்கல, தெரிஞ்சுக்கதான் கேட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹீரோனும் சிரிச்சுக்கிட்டே, அது வெறும் பாஸ்ட் தான், நான் அவனை பற்றி எல்லாம் மறந்துட்டேன், ஏன்னா அவனை சீட் பண்ணிட்டான்ல, நான் ஒன்றும் அவன் உண்மையை பண்ணிவிட்டு அவனை ஒன்று நான் பிரேக்கப் பண்ணலையே, பண்ண துரோகத்துக்கு தானே நான் அவனை பிரேக்கப் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜோ வெளியே வந்தோடனே அவனுக்கு வந்து அவனோட அசிஸ்டன்ட் கிட்டேருந்து கால் வருது. நம்ம ஹீரோனை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் அவன் தெரிஞ்சு வச்சிருப்பான் போல. அவன் என்ன சொல்கிறான்னா, பாஸ் இந்த மாதிரி இந்த ஹுவான்ன்றவன் வந்து அவன் வந்து நம்ம மேடமை பற்றி எல்லா அட்வர்டைசர்கிட்டே சைனாவில் பேசி நியூஸை வந்து இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துக்க பார்க்குறான் பாஸ் அப்படின்னு சொல்லும் போது ஸோ ஒன்னே நம்மளோட இருக்க பலத்தை யூஸ் பண்ணுங்க, சைனாவில் இவ்வளோ நாளாக நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கோம், எல்லா அட்வர்டைசர்கிட்டையும் அதை பண்ணக்கூடாது சொல்லி மிரட்டி வைங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறாரு. அதனாலே வந்து இந்த ஹுவானோட அசிஸ்டன்ட் ஹுவான் கிட்ட போயிட்டு, பாஸ் எந்த அட்வர்டைசரும் வந்து நீங்கள் சொன்ன நியூஸை போட ஒத்துக்கவே இல்லைன்னு சொல்லும் போது அதுக்கு அவனும், சரி நிறைய அமௌண்ட் கொடுத்து பாருங்க, டபுள் ட்ரிபிளாக கொடுத்து பாருங்க, அவங்க கண்டிப்பாக போடுவாங்க, இதனால் ஒரு நியூஸ் கூட பப்ளிஷ் ஆகாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும் போது அதுக்கு அந்த அசிஸ்டண்ட்டும், பாஸ் இங்கே காசு மேட்ரே கிடையாது, இங்கே வேற ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இதெல்லாம் கேட்டோன்னே அவனுக்கு புரிஞ்சுது. அப்போ காசு பிரச்சனைனா எவனோ ஒருத்தன் தான் அதை தடுத்துட்டு இருக்கான், அது யார் எனக்கு எல்லாம் தெரியணும் அப்படின்ற மாதிரி இந்த ஹுவான் வந்து அந்த அசிஸ்டண்ட்டை பார்க்க கேட்க அந்த அசிஸ்டண்ட்டும் இன்ஃபர்மேஷனில் கொண்டு வந்து தராரு. அது யார் பற்றினா ஜோவை பற்றி தான். ஜோ தான் இவர் தான் வந்து இப்போது இதெல்லாம் வந்து போடக்கூடாது, அட்வர்டைசர் எல்லாம் மிரட்டி வச்சுருக்காரு, நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் எதுவுமே போடக்கூடாது நியூஸா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்த உடனே இந்த ஹுவான் என்ன பண்ணுறான்னா, இதில் நமக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கு, இவனை பற்றி நம்ம நல்லா விசாரித்து இவனை ட்ராக் பண்ணோன்னா கண்டிப்பாக யூ எங்கே இருக்கான்றது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம், இவனோட அட்ரஸ் எங்கே இருக்க, எங்கே வந்து ரொம்ப சீக்ரெட்டாக தங்கவன் கண்டுபிடிங்கன்னு சொல்லி வச்சுருக்கானா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கார்ல, அதாவது ஜோ தான் நம்ம ஹீரோவே, ஹீரோ வந்து நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டு அவரோட கம்பெனியில் வந்து இந்த பர்ஃப்யூம் மேக் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு போயிட்டு அதெல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு பர்ஃப்யூம் மேக் பண்ணுறதுன்னு ரொம்ப பிடிக்கும், டிஃப்ரெண்ட்டாக நிறைய மேக் பண்ணுவாங்க. அதெல்லாம் காட்டிட்டு அங்கே இருக்கவங்க கிட்ட இனிமேல் வந்து இந்த பர்ஃப்யூம் கம்பெனியோட சீஃப் பர்ஃப்யூமரே நம்ம யூ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க அங்கே இருக்கவங்களாம் நம்ம ஹீரோனை ரொம்ப சந்தோஷமாக வெல்கம் பண்ணுறாங்க, ஹீரோனை என்கரேஜ் பண்ணுறாங்க, நீங்கள் நிறைய பர்ஃப்யூம் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டோன்னு சொல்லிட்டு நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இந்த ஹுவான் ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்ருக்கான். இவனுமே இப்போ ஹீரோனை தேடி சைனாக்கு தானே வந்திருக்கான். ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த அசிஸ்டன்ட் வரான். வந்துட்டு, பாஸ் சந்தேகப்படுற மாதிரி ஒரு அட்ரஸை கண்டுபிடிச்சிருக்கோம், அங்கே போய் பார்த்தா கண்டிப்பாக யூ மேடமை கண்டுபிடிச்சலான்னு நினைக்கிறேன்னு சொல்லும் போது இதை கேட்ட ஹுவானும், அப்போ அந்த அட்ரஸை சொல்லு, நான் முதல்ல போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புறான் அந்த அட்ரஸை தேடி. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோன் இருக்கிற அட்ரஸ் தான் அது. நம்ம ஹீரோன் நியூஸ் பேப்பர் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க வீட்டில். இந்த ஜோவுமே வீட்டில் தான் இருப்பான், ஆனால் குளிச்சுட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோனுக்கு மட்டும் கேட்குதா வீட்டு காலிங் பெல்லை யாரும் அடிக்கிற மாதிரி. நம்ம ஹீரோனை யார் எதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க கதவை. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கே ஷாக்கு, ஏன்னா ஹுவான் வந்து வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்கான், அவனுக்கு அட்ரஸ் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. அவன் வந்து ஹீரோனை பார்த்தோன்னே, நான் கடைசியாக உன்னை கண்டுபிடிச்சேன் யூ, நீங்கள் தான் இருக்கியா, ஏன் என்னை விட்டு போன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனுக்கும் வருது, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, என்னை வந்து ஹனின்லாம் கூப்பிடுற வேலை வச்சுக்காத சொல்லிட்டு ஹீரோன் வேகமாக கதவு சாத்தலான்னு போகிறாங்க. அவன் உடனே கையை வச்சு தடுத்துக்கிறான். நம்ம ஹீரோன் வந்து திட்டுறாங்க, உனக்கு அறிவு இல்லையா, எப்படி வந்து பண்ணிட்டு இருக்க, நான் தான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேன்ல, வெட்டிங் டே அன்றைக்கி நீ எல்லாத்தையும் பார்த்துருப்பியே, எதுக்கு என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு கேட்கும்போது அவன் உடனே, இல்லை நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, எனக்கு ஒரு சான்ஸ் கூட அப்படின்னு மாதிரி ஹீரோனை பார்த்து கேட்டுட்ருக்கான். நான் அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னடா சைன் பண்ணுறது, நான் ஆல்ரெடி என்னோட ஐடென்டிட்டி எல்லாத்தையும் மாற்றிட்டு தான் இங்கே வந்திருக்கேன் சரியா, நீ சைன் பண்ணாலும் சரி சைன் பண்ணலனாலும் சரி எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லும் போது அவன் உடனே அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், நீ என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது
நம்ம ஹீரோயின் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான், இப்போ நாளே வேற மாதிரி வந்து இங்கே நின்றுட்டுருக்கேன், நான் ஒன்றும் நீ சொல்கிற ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வந்து ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடுறான். இல்லை நீ அப்படிலான்னு வந்து ஈஸியாக விட்டுட்டு போகக்கூடாது, நான் பாரு உனக்காக மேங்கோ கேக்கில் கொண்டு வந்திருக்கேன், இதை சாப்பிட்டுட்டு எனக்கு நீ தயவு செஞ்சு மன்னிச்சிரு, இதை சாப்பிட்டா உனக்கோ வந்து கொஞ்சம் குறைஞ்சிடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை கொண்டு வந்து நீட்டுறானா. நம்ம ஹீரோனுக்கு இதை பார்த்தோன்னே இந்த கேக்குக்கு தான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை உடனே வாங்கி அவன் கண்ணு முன்னாடி வீட்டுக்கு வெளியே தூக்கி போட்டுடுறாங்க. அதை கொஞ்சம் மதிக்க கூட இல்லை, ஏன்னா லவ்வே போயிடுச்சு, இதுக்கு மேலே எதுக்குடா கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து, என்ன உன் மேலே எனக்கு இன்னும் லவ் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா, இந்த கேக்கை சாப்பிட்டு உன்னை நான் மன்னிச்சு விடுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும் போது அவன் ஒன்னே, இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்காத, இனிமேல் அந்த சிசி மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, அவள் என்னை செட்யூஸ் பண்ணிட்டா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால அந்த பேபி கூட நான் அவாய்ட் பண்ண சொல்லிட்டான், இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது, தயவு செஞ்சு என் கூட வந்துரு, நான் உண்மையாக லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முட்டி போட்டுலாம் கேட்டுட்ருக்கானா. நம்ம ஹீரோன் ஒத்துக்கிற மாதிரி இல்லை, இதுக்கு மேலே நான் உன்ட்ட எதுவும் பேசுகிறதா இல்லை, நான் சான்ஸை கொடுக்கறது இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தேன், நீ என்கிட்ட முன்னாடி ஒரு வாட்டி கேக் கொண்டு வந்து கொடுக்கும்போது, ஆனால் நீ உன்னோட உண்மையை ஒத்துக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஜோவா வந்துடுறாரு. வந்துட்டு என்ன நடக்குது இங்கே, யார் இவன் அப்படின்ற மாதிரி தான் வந்து நின்றுட்டுருக்காரு. ஆனால் ஓன் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோனை பார்த்து, ஏய் யார் கூடடி வந்து தங்கிட்டு இருக்கா, யார் இவன், இவனுக்கும் உனக்கும் என்னடி ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோன் ஒன்னே, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அந்த ஹுவானும், ஓ இவ்வளோ சீப்பாக போயிட்டியா, எனக்கு வந்து உன் கூட சண்டை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீ வேற ஒருத்தன் கூட போகிறதுக்கு முடிவு எடுத்துட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து கேட்க, நம்ம ஹீரோனும், நான் ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாது, இன்னும் ரொம்ப லவ் பண்ணும்போது நீ வந்து இந்த சிசி கூட அஃபேர் வச்சுட்டு இருந்தியே, அந்த மாதிரிலாம் ஒன்றும் நான் யார் கூடயும் வரல, இவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவர், தெரிஞ்சவர் அப்படின்னு நம்ம ஹீரோன் சொல்லிட்டே இருக்கும்போது இந்த ஹுவான் வந்து டோரில் கை வச்சுட்டு இருப்பான்ல, அவன் உடனே வந்து ஜோவை பார்த்து கை வாங்கிட்டு வரான். அப்போ ஜோ உடனே அவனோட கையை பிடிச்சி, அதான் அவங்க சொல்லிட்டாங்களா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சொல்லிட்டு, எதுக்கு தேவையில்லாமல் வந்து நின்றுட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி வேகமாக கீழே தள்ளி விட்டுட்டு ஜோ வந்து கதவு க்ளோஸ் பண்ணிடுறான். அப்போ அந்த ஹுவானும் வந்து கதவு தட்டிட்டு இருக்கான், இல்லை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ அவனுக்கு வந்து அவனோட ஊர்லேருந்து கால் வருது, இவன் ஒரு பர்ஃப்யூம் கம்பெனி வச்சுருப்பான்ல, அங்கேருந்து கால் வருது, பாஸ் நீங்கள் உடனே வந்து ஊருக்கு வந்தாகணும், கம்பெனி ரொம்ப டேஞ்சரில் போகுதுன்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா இந்த சிசி வந்து பேபி அபார்ட் பண்ணியிருப்பா போல. அவள் வந்து ஆன்லைனில் வந்து லைவ்ல என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி என்னோட ப்ரெக்னென்சி வந்து அபார்ட் ஆனதுக்கு காரணமே இந்த ஹுவான் என்றவன் தான். இந்த ஹுவான் வந்து என்னை ரொம்ப லவ் பண்ணான், ஆனால் இந்த ஹுவானை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறதா இருந்தால யூன்றவ, அவள் வந்து ரொம்ப லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணல, ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்க பார்த்தா, அவள் தான் எனக்கு அவார்ட் ஆகிறதுக்கு கூட காரணமே, என்னை வந்து சீட் பண்ண வச்சுட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் மேலே எல்லா பழியும் தூக்கி போட்டுடுறா. ஹுவான் நல்லவன்ற மாதிரி காட்டிட்டு இவ வச்சுக்கிற ஃபீலிங்ஸ் தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அபார்ட் ஆன சர்டிஃபிகேட்லாம் எடுத்து காட்ட, இது ஹுவானோட கம்பெனிக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லை ஹுவான் கம்பெனி வந்து டேக்ஸ் கட்டல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாள். அப்போ ஹுவானுக்கு வந்து பயந்துடுறான், ஐயோ கம்பெனி எல்லாம் மூட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்துலாம் வந்துடுறாங்க, உங்கள் கம்பெனியில் வந்து நீங்கள் சரியாக டேக்ஸ் கட்டலன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பெரிய பேப்பர்லாம் கொண்டு வந்து அவன் முன்னாடி நீட்ட, ஐயோ கம்பெனி மூட போகிறாங்களா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி பேச முடியாமல் நின்றுட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோன் வந்து அவங்க வீட்டிலேருந்து வெளியே போயிட்டுருக்காங்க, ஜோ கூட தானே இருப்பாங்க. அப்படி போகும்போது இப்போ தான் ஹீரோனை பற்றின நியூஸ் நிறைய வெளியே எல்லாத்துக்கும் வந்துச்சு. நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ பார்த்துட்டு அங்கே ரோட்டில் போகிறவங்களாம், இந்த பொண்ணு தானே, இவ தானே அந்த யூ, அதாவது இந்த சிசின்ற பொண்ணு வந்து ஆன்லைனில் வெளிவிட்டாலே அடுத்தவங்க ஃபேமிலியில் நுழைஞ்சு எப்படிலாம் கெடுத்து வச்சிருக்கா பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோனை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. அட என்னடா அது, ஹீரோனுக்குலாம் ஒரு மாதிரி புரியல, அவள் தான் எல்லாத்தையும் பண்ணது, ஆனால் பழியெல்லாம் ஏமலை திருப்பி விட்டுட்டா, என்ன கெட்ட பேர் வர வச்சுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டா ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போகும்போது ஜோ அதில் பார்த்துட்டு இதை நம்ம எப்படியோ சால்வ் பண்ணி ஆகணும், திரும்ப அந்த இடத்துக்கு போனால் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் முதல்ல வேணாம் விடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து இந்த ஹுவானோட கம்பெனியை வந்து இன்கம் டேக்ஸ் வந்து சோதனை போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அங்கேருந்து ஹீரோனுக்கு கால் வருது, மேடம் நீங்களும் வந்து இந்த ஹுவான்ன்றவரோட கம்பெனியில் இதுக்கு முன்னாடி பார்ட்னராக இருந்தவங்க தானே, உங்களை நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணோம், சீக்கிரம் வந்து இங்கே வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, முதல்ல இல்லை அப்போ தான் இருந்தேன், இப்போ எனக்கும் அந்த கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்க இல்லை நீங்கள் தான் வந்து தான் ஆகணும்னு சொல்ல நம்ம ஹீரோனும் ஜோவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதாவது திரும்ப வந்து அந்த கம்பெனிக்கு போயிடுறாங்க, ஹுவானோட கம்பெனிக்கு. அந்த இடத்துக்கு ஹுவானோட தாத்தா வந்துடுறாரு. தாத்தா வந்து இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரெல்லாம் எல்லாத்தையும் சமாளித்து விட்டுடுறாரு. ஏன்னா ஹுவானோட தாத்தா ரொம்ப ரிச்சானவர், அவர் வந்து இதெல்லாம் சமாளித்து விட்டுடுறாரா. அப்போது ஹீரோனும் வந்து சரி எந்த ப்ராப்ளமும் இல்லை, இனிமேல் நான் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க.
ஹுவானோட தாத்தா உடனே ஹீரோனை பார்த்து, என்னாச்சுமா ஐயோ, உனக்கும் ஹுவானுக்கும் எதனா பிரச்சனையா, உங்களோட லவ்வெல்லாம் எப்படி போகுது, என்ன ப்ராப்ளமா ஆச்சு அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து கேட்குறாரு. தாத்தாக்கு இதை பற்றிலாம் தெரியாது. ஹுவான் வந்து இதை தனியாக தான் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறான், அந்த பர்ஃப்யூம் பிஸ்னஸை. இப்படி பேரனுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஹீரோன் உடனே, தாத்தா இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் எதுவுமே சொல்லாமல் அங்கே கிளம்பிடுறாங்க. தாத்தாக்கும் என்ன சொல்லணும்னு புரியல. அதுக்கப்புறம் ஹீரோனை ஜோவா எங்கே போகிறாங்கன்னா அந்த சிசி வீட்டில் தான் போகிறாங்க. ஏன்னா எவ தானே ஆன்லைனில் தேவையில்லாமல் நம்ம ஹீரோனை பற்றி ரூமரை கிளப்பி விட்டுருப்பா. அதனால உள்ளே போனோடனே அவள் கதவு திறந்துன்னு 2 பேரும் உள்ளே போயிடுறாங்களா. அவளை உட்கார வச்சுட்டு ஹீரோன் வந்து அவளை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் தைரியம் தான் நீ பண்ண வேலை எல்லாத்தையும் அப்படியே ஏமேல திருப்பி விட்டு தேவையில்லாத ரூமரை கிளப்பி விட்டுருப்ப. நீ வந்து நான் வந்து ஹுவான் கூட இருக்கும்போது என்னெல்லாம் அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்த, எனக்கும் நிறைய டெக்ஸ்ட் பண்ணியிருந்தல, அதோட மெசேஜ் எல்லாத்தையும் காப்பியாக போட்டு கொண்டு வந்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நான் ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் நீ ஜெயிலில் தான் இருப்ப. அதனால நான் உனக்கு கொஞ்ச நேரம் தான் டைம் தருவேன். நான் போன அடுத்த நிமிஷமே நீ லைவ்ல வந்து எல்லா உண்மையும் நீயே ஒத்துக்கிற, நீ தான் சீட் பண்ணேன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நீ எங்கே பண்ணுறதை நீயே டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அவளை மிரட்டி விட்டுட்டு அந்த காப்பிலாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களே அந்த பேப்பர் காப்பியெல்லாம் டேபிளில் போட்டுட்டு, பார்த்துக்கோ உனக்கு கொஞ்ச நேரம் தான் டைம்ன்ற மாதிரி ஹீரோனும் ஜோ அங்கே வந்து போயிடுறாங்க. இவெல்லாம் அந்த பேப்பர்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து நியூஸில் வந்துச்சுன்னா நான் ஜெயிலில் தான் இருக்கணுன்ற மாதிரி பயந்துட்டு அவள் ஆன்லைனில் போயிட்டு, இல்லை யூ வந்து என்னை சீட் பண்ணல, அவனை வச்சுட்டு நான் தான் ஆக்சுவலி அவங்க 2 பேருக்குள்ளே நுழைஞ்சு அவனை செட்யூஸ் பண்ணி யூ கிட்டேருந்து அவனை பிரித்தேன், ஆக்சுவலி நான் தான் இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு ஆன்லைனில் அவளை திட்டுறாங்க. அடி பாவி, நீ அடுத்தவங்க ஃபேமிலியில் போயிட்டு நீயை வந்து உண்மையை பேசுகிற மாதிரி பேசிட்டு இருந்து அப்படின்னு தான் திட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹுவானோட தாத்தா வந்து ஹுவானை வைக்கிற வச்சு, உனக்கு வந்து எவ்வளோ காசு கொடுத்து கம்பெனி எடுத்து நடத்துன்னா இப்படி தான் லாஸில் கொண்டு போய் வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிகிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஹீரோன்னு நினச்சி தான் ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிருப்பான் போல். இதில் தாத்தா வேறு சேர்ந்து திட்ட கம்பெனி லாஸில் போனது தெரிஞ்சோடனே மயக்க போட்டு விழுந்துடுறான். தாத்தா அவனை பார்த்தோன்னே, என்ன தான் இருந்தாலும் பேரன்ல பாசம் இருக்குது தானே செய்யும், பேரனை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து படுக்க வச்சிடுறாங்க. அவன் தூக்கத்தில் கூட ஹீரோனை நினச்சே புலம்பிட்டு இருக்கானா. இதை பார்த்தோன்னே அந்த தாத்தாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. உடனே ஹீரோனுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, யூ நான் உங்கள்கிட்ட ஒன்று பேசணுமா, என்னோட பேரன் ஹுவானோட நிலைமை ரொம்ப சரியில்லைம்மா, தயவு செஞ்சு அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துப்பாரு, அவனை மன்னிச்சுடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னா, தாத்தா எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவனுக்கும் சிசிக்கும் தான் இனிமேல் கரெக்டாக இருக்கும், கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு ஞாபகம் இருக்கும் என்னை பற்றி, அப்புறம் அவனே தன்னால் மறந்துடுவான், அதனால் இதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிடவும் தாத்தாவும் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தாத்தா இந்த ஹுவான் கிட்ட பேசலான்னு போய் பேசுகிறாரு. ஹுவானை பார்த்து, இனிமேல் யூவை பற்றி நினைக்காத, மறந்துடு அப்படின்னு சொல்லும்போது ஏன் உடனே, ஏன் நான் எதுக்கு யூவை மறைக்கணும், நான் அவளை லவ் பண்ணுறேன், என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் எனக்கு அவள் வேணும், எனக்கு திரும்ப வேணும், நான் என் தப்பை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறான். தாத்தா வந்து மிரட்டி விட்டுறாரு. ஏய் நானும் பார்த்துட்டே இருக்கேன், காசை வாங்கிட்டு கம்பெனியை லாஸில் விட்டுட்டு அடுத்த பொண்ணு வேணும்னு கேட்டுட்ருக்கியா, ஒழுங்காக கம்பெனியை பார்க்குற வழியை பாரு, அந்த பொண்ணை தொல்லை பண்ணாதன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே ஹுவானை திட்டி விட்டுறாரு. ஹுவானும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி தாத்தா சொன்னதை முதல்ல பார்ப்போம், முதல்ல இந்த கம்பெனி எதுனா பண்ணுவோம், ரொம்ப லாஸில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த பர்ஃப்யூம் ரெடி பண்ணலன்னு பார்த்தா அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு, பாஸ் பர்ஃப்யூம் பண்ண ஃபார்முலா இல்லை, இதுக்கு முன்னாடி பர்ஃப்யூம் பண்ணுறதுக்கு மேடம் இருந்தாங்க, இப்போ மேடமே இல்லையே, பர்ஃப்யூம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லும் போது அதுக்கு ஹுவானோ, இனிமேல் நானே எதுனா பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே டைமில் அந்த வீட்டோட சர்வெண்ட் வந்து ரோஸ் செடியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறத வந்து இந்த ஹுவான் பார்த்துருவானா. அப்போ ஹுவான் என்னன்னு கேட்கும்போது அந்த சர்வெண்ட்டும், பாஸ் மேடம் போகும்போது பின்னாடி ரோஸ் கார்டனில் இந்த ரோஸ் எல்லாம் வெட்டி விட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க, அதனால தான் கார்டன் பார்க்க நல்லா இல்லை, நான் அதெல்லாம் வைக்க போகிறேன்னு சொல்லும் போது இதை கேட்டோன்னே அவனுக்கு ஷாக்கு. இப்போ தான் போய் பின்னாடியே பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது வந்து அவங்களோட லவ்வுக்காக ஹீரோனே வாங்கி வச்சாங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்த்தோன்னே இதெல்லாம் இவ பிடுங்கி போட்டா கட் பண்ணிட்டு போயிட்டான்னு நினச்சோன்னே, அப்போ என் லவ்வை வந்து நீ மொத்தமாக வெறுத்துட்டியா, என் லவ்வை இல்லாமல் பண்ணிட்டியா, அதனால தான் அவ்வளோ கோவத்தில் இந்த ரோஸ் எல்லாம் நீ பிரித்து போட்டு போயிருக்க, உனக்கு எவ்வளோ கோவம் இருந்திருக்கும் என் மேலே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ரெஸ்ட் ரூம் போயிட்டு குளிக்கும் போது ரொம்ப அட ஆரம்பிச்சிடுறான். என்ன நினைக்கிறான்னா, இல்லை நான் திரும்ப அவகிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்டாகணும், அவள் வந்து என்னை ஏற்றுக்கிட்டாகணும், நான் பண்ணதில் ரொம்ப தப்பு, என் தப்பு நான் உணர்ந்துட்டேன், ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனோட ராங்கை வந்து அவனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். உடனே அடுத்த நாள்லேருந்து ரொம்ப நாளாக என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறான். நம்ம ஹீரோனுக்கு லெட்டர் எழுதி ஹீரோன் கிட்ட சாரி சொல்லி நான் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு அதெல்லாம் டெய்லி போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். எதுனா ஒரு நாளாவது அவள் என்னை மன்னிப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோன் அதுக்கேற்ற மாதிரி அதெல்லாம் ஃபோனில் பார்த்து படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கூட அவன் பண்ண சீட்டிங்லேருந்து நம்ம ஹீரோன் மறைக்கவே இல்லை. ஏன்னா ஹீரோயின் கண்ணு முன்னாடியே அவன் எவ்வளோ பண்ணியிருப்பான், அதெல்லாம் பார்த்ததுனால தான் ஹீரோன் அதெல்லாம் மன்னிக்கவே இல்லை. அதெல்லாம் பார்த்துட்டு ஜோவும் வந்து கேட்குறாரு, என்ன அவனை பார்த்து உனக்கு மன்னிக்கணும்னு தோணுது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோன் வந்து சேச்சா வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி விட்டுடுறாங்க. அப்போ ஜோவும் சரி நம்மளோட அடுத்த வேலை என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து இந்த ஹுவானோட கம்பெனி எங்கே இருக்கும் அந்த இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த சிசி வந்து தேவையில்லாத
ரூமர்லாம் நம்ம ஹீரோனை பற்றி கிளப்பி விட்டுருப்பால அதெல்லாம் வந்து எப்படின்னா சால்வ் பண்ணணுன்னு தான் வந்து இருந்திருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு மேலே என்ன நம்ம சைனா போக வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு கிளம்புறாங்களா. அந்த டைமில் இந்த ஹுவான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு ஹீரோன் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸோடு வந்து நிற்கிறான்னா. அப்போ இதெல்லாம் பார்த்த ஹுவானோ இதுக்கு மேலே நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி அவனை பார்த்து கேட்குறாங்க. தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாதன்ற மாதிரி தான் ஹுவானை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹுவான் அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோனை பார்த்து இங்கே பார்த்தியா நான் உனக்காக நானே ப்ரிப்பேர் பண்ண பர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம் உனக்காக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லை நீ வந்து வெட்டி விட்டு போனல அந்த ரோஸ் கார்டனில் இருக்க ரோஸ் அது எல்லாத்தையுமே நான் திரும்ப வளர வச்சுட்டேன் பார்த்தியா. அதனால நீ என்ன பண்ணணும்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு ஒரே சான்ஸ் மட்டும் எனக்காக கூட உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன் தெரியுமா, எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். அது மட்டும் இல்லை என்னோட தவறை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போ ஹீரோன் வந்து உன் தவறை நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா, அதுக்காக நான் உனக்கு திரும்ப சான்ஸ் கொடுக்கணுமா, நீ பண்ண தப்பெல்லாம் ஏற்றுக்கிட்ட, உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லவ்வை அக்செப்ட் பண்ணும் போதே சொல்லியிருந்தேன் சீட் பண்ண அப்படின்னா நான் அப்போவே விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அதுதான் நான் இப்பயும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து இதுக்கு மேலே என்கிட்ட உன்னால் பேச முடியாதுன்ற மாதிரி கையை உதறி விட்டுட்டு போயிடுறாங்க. ஹுவானுக்கும் இதுக்கு மேலே அங்கே என்ன பேசணும்னு புரியல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஜோ என்ன சொல்கிறாருன்னா நீ நல்ல வேளை அவளை உன்னை இக்னோர் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்ட, இல்லைன்னா எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடச்சிருக்குமா சொல்லு, ஏன்னா நான் அவ்வளோ லக்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனோட பாயிண்ட்டை சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு நம்ம ஹீரோ. கொஞ்ச நாள் ஆகுது நம்ம ஹீரோன் வந்து ஜோ கூட சேர்ந்து நிறைய பர்ஃப்யூம் மேக் பண்ணுறாங்க. கம்பெனி நல்லா டெவலப் ஆகிட்டு போயிடுது. நம்ம ஹீரோனே வந்து ஜோ எல்லா இடத்துலையும் நிற்க வைக்கிறாரு. அப்போது ஒரு நாள் வந்து ஒரு பெரிய பர்ஃப்யூம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்ஃப்யூமாக. அந்த மீட்டிங்க்கு வந்து அந்த ஹுவானும் வந்திருக்கான். ஏன்னா அவனுமே வந்து பர்ஃப்யூம் கம்பெனி தானே வச்சிருக்கான். அவன் வந்து உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோனையும் பார்க்குறான். ஏன்னா கொஞ்ச நாள் ஆயிடுது நம்ம ஹீரோன் கிட்ட மறுபடியும் போய் என்ன பேசுறதுன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோன் வந்து அவங்களோட ஸ்பீச்சை கொடுக்குறாங்க. இந்த பர்ஃப்யூம்லாம் நான் வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு காரணமே என் பாய் ஃப்ரெண்ட் ஜோ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஜோவுக்கு அவரே சந்தோஷமாகுது. அங்கே இருக்கவங்கள ஜோவை வந்து ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணுறாங்க. ஜோ மேலேறி போகவும் இதெல்லாம் பார்த்தேனே உனக்கு கை கால்லாம் நடுங்குது கீழே இருக்க ஹுவானுக்கு. அவனுக்கு வந்து இவன் எப்படி மேலே போகலாம், இவன் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம அதை பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஜோ மேலே போன உடனே சரி இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ண முடியாது, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறான் உட்காந்து ரிங்கை காட்டி. இதெல்லாம் கீழேருந்து பார்த்தா ஹுவான் வந்து ஷாக்கில் இருந்துச்சு. அதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிக்கிறான்னா. ஆனால் அதை மேலே இருக்கவங்க யாரும் கண்டுக்கல. ஏன்னா ஹீரோனுக்கு வந்து ஜோவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா சின்ன வயசுலேயும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் ரொம்ப இப்போல்லாம் வந்து ஹீரோயின் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டதும் அவர் தானே. 2 பேருக்குமே பிடிச்சி போயிடுது. நம்ம ஹீரோனை அக்செப்ட் பண்ணிடுறாங்க. 2 பேருமே வந்து இந்த ஹுவான் கண்ணு முன்னாடி ரிங்கும் போட்டுக்கிறாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்ற மாதிரி ஜோவும் கேட்டுறாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே ஷாக்கில் வந்து இவன் ஒரு பர்ஃப்யூம் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பான்ல ஹீரோனுக்காகவே இவர் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிருப்பான். அந்த பர்ஃப்யூம்லாம் கீழே விழுந்துருது. அந்த பர்ஃப்யூம்லாம் கீழே விழுந்த உடனே அவன் உடனே அதை எடுக்க போகிறான். அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா, அவள் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறான். ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவன் கீழேருந்து பார்க்க நம்ம ஹீரோவை மேலே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ப்ரெஸ் மீட்டிங் எல்லாம் வந்து சுற்றிக்கிறாங்க அந்த ப்ரெஸ் பீப்புள்ஸ்லாம். ஏன்னா பெரிய கம்பெனியோட ஆளுங்க இப்படி ஓப்பனாக ப்ரப்போஸ் பண்ணும்போது இது ஒரு பெரிய நியூஸாக ஆக்குறாங்க. அவங்கள சுற்றி பார்த்துட்டு இருக்கா. இவன் கீழே விழுந்த பர்ஃப்யூமே பார்த்து கதறிட்டு இருக்கான். அவளுக்காக ரெடி பண்ணது அவளே என்னை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக திரும்பி பார்க்க மேலே இவங்க 2 பேர் ஸ்டேஜில் கிஸ் பண்ணுறத பார்த்தோன்னே அவ்வளோதான், அவனால் அங்கே எதுவுமே பண்ண முடியல. இங்கே மேலே வந்து நம்ம ஹீரோயின் பெஸ்ட் ரிவெஞ்ச் வந்து அவனோட எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்றாங்க. இதோட இந்த மூவி இங்கே முடியுது. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.